வாங்க வாங்க, புது பங்களாக்கு போலாம். போட்டுப்பா, பத்திரமா உள்ள வைப்பா. வை வாடா உட்கார. தூக்குப்பா. எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு வந்துருப்பா. என்ன ஃபாலோ பண்ணுங்க. பழைய வீட்டுக்கு பாய். எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். சார், மது பிரியர்களுக்கு சங்கம் தொடங்கி இருக்கீங்க. அதோட நோக்கம் என்ன, அவசியம் தான் என்ன? நாட்டுல பதுக்கி வைக்கிறவனுக்கு சங்கம் இருக்கு, பிச்சைக்காரங்களுக்கு சங்கம் இருக்கு. அப்படி இருக்கையில இந்த நாட்டுக்கு, இந்த அரசாங்கத்துக்கு நிறைய நீங்க பேசுங்க தலைவர். வருமானத்தை தருகிற இந்த மது பிரியர்களுக்கு சங்கம் இல்லாமல் இருந்தது. அவர்கள் உரிமையை பாதுகாப்பதற்காக பல சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து அரசாங்கத்துக்கு 10 கோரிக்கைகள் வச்சிருக்கோம். கோரிக்கையா? என்னென்ன கோரிக்கை? கோரிக்கை நம்பர் 1, குடிச்சிட்டு ரோட்ல மயங்கி கிடந்தா பார் வாசல்ல அரசு செலவுல அரசு மது பிரியர்கள் மகிழ்ந்து அப்படின்னு அவங்கள கூட்டிட்டு போய் அவங்கவுங்க வீட்டுல விடணும். 2வது கோரிக்கை, மது பிரியர்கள் செத்து போனா எங்களுக்கு தியாகி பட்டமோ எங்க மனைவிமார்களுக்கு மாதம் பென்ஷனோ இந்த அரசாங்கம் கொடுக்கணும். 3வது கோரிக்கை என்னன்னா, கஷ்டப்பட்டு கடனோ உடனோ வாங்கி ஒயின் ஷாப்புக்கு போனா தலையில இடி விழுற மாதிரி 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க. அதை கேட்காம உற்பத்தி விலைக்கே கொடுக்கணும்ன்றது எங்களுக்கு 3வது. குறுக்க பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க தலைவரே. பெண்களுக்கு எல்லாத்துலயும் சம உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பெண்கள் நாங்க கொடாடியில மட்டும் தான் தண்ணி அடிக்கணுமா? ஆண்கள் மட்டும் தான் பார்ல போய் தண்ணி அடிக்கணுமா? முடியாது. இனிமே பெண்கள் நாங்களும் பார்ல உட்கார்ந்து தண்ணி அடிப்போம். மகளிர் பார். மகளிருக்கு பார் வேணுமா? கேட்கவே நல்லா இருக்குல்ல தலைவரே. யோ சும்மாரியா, பதவி கிடைச்ச உடனே இடையில வந்து இடையில கை வைக்கிறியா? ஆமா, கடையை மூட்டு உட்காருமா, பேசணும். உட்காருமா. கோரிக்கை நம்பர் 5, இரவு 10 மணிக்கு மேல கடை அடைச்ச உடனே காலையில 12 மணி வரைக்கும் விற்கப்படுற சரக்கு ஆந்திராவில் வெறும் எரி சாராயத்தால தயாரிக்கப்படுற மோசமான சரக்கு வெறும் 18 ரூபா கொள்ளளவு தயாரிப்பு விலை. ஆனா இங்க 230 ரூபாய்க்கு விற்கப்படுது. இதை வாங்கி சாப்பிட்றவங்க நாங்க. அதனால இதன் மூலம் வர்ற வருவாயில எங்களுக்கு ஒரு ஷேர் வேணும். 15 லட்சம் ரூபா எங்க உறுப்பினரோட அக்கௌண்ட்ல அவங்க போட்டே ஆகணும். கோரிக்கை 6, எங்க ஆளுங்க ராத்திரி எல்லாம் குஷ்டி போய் சாக்கில் ஊத்திடுறானுங்க. எந்த சாக்கில் ஏன் ஊந்திக்கிறானே தெரியல, பொம்பளைங்க வந்து அழுகுதுங்க. அதனால காவாய்க்கு காவா சிசிடிவி கேமரா வச்சுட்டா எந்த காவால ஏன் ஊந்திக்கிறான்னு கண்டுபிடிச்சி கூட்டு போடுவோம். கோரிக்கை 7, நாட்டில் மகளிருக்கு இடஒதுக்கீடு இருக்கு, திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. இவ்வளவு ஏன், ஜாதி வாரியா இடஒதுக்கீடு இருக்கு. ஜாதியை அங்கீகரிக்காத சமத்துவத்தை போதிக்கிற ஒரே இயக்கமாக இருக்கிற எங்க மது பிரியர்கள் சங்கத்துக்கு இடஒதுக்கீடு வேணும். தனியார் துறையில வேணும், அரசு வேலை வாய்ப்பிலையும் வேணும். வருகிற சட்டமன்ற தேர்தலில் எங்கள் சங்கம் 150 இடங்களுக்கு மேல் வெல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 8வது கோரிக்கை, சாதாரண குடிகாரன் பொண்ணு தரீங்களோ இல்லையோ, எங்களுடைய உறுப்பினர் அடையாள அட்டை இருக்கும் அத்தனை மது பிரியர்களுக்கும் தைரியமாக உங்க பொண்ணு கொடுக்கலாம். பொண்ணு கொடுக்கணுன்றத ஒரு கோரிக்கையா வச்சிருக்கோம். 9வது கோரிக்கை, யாருக்கோ இந்த அரசாங்கம் பல லட்சம் கோடிகளை தள்ளுபடி பண்ணிருக்கு. அவங்க தான் இந்த அரசாங்கத்தை தாங்கி பிடிக்கிறாங்களாம். ஆனா இங்க நாங்க மது பிரியர்கள் சரக்கு வாங்கி குடிக்கிறதுனால தான் இந்த அரசாங்கமே நடக்குது. மது பிரியர்கள் சங்க உறுப்பினர்களுக்கு இந்த அரசாங்கம் பேங்க்ல கடன் தரணும், அப்படியே தள்ளுபடி பண்ணணும். 10வது கோரிக்கை தலைவரே, நான் சொல்லிக்கிறேன். பெண்கள் எங்களால எனி டைம் ஒயின் ஷாப் கியூல போய் நிக்க முடியாதுங்க. இடையூறுகள் அதிகம். அதனால ஏடிஎம்ல எப்படி கார்டை போட்டோனே கேஷ் வருதோ, நாங்க கேஷ போட்டோனே பாட்டில் வர மிஷின் 1 வேணும். ஏடிஎஸ் வேணும். அப்படின்னா எனி டைம் சரக்கு. எங்களுடைய இந்த 10 அம்ச கோரிக்கையை அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றி தர வேண்டும். வாழ்க குடி. டேய், இன்னைக்கு சரக்குல கொளிக்கிறோம்டா. 8 கோடி 130 கோடி. 130 130 கிடையாது, 140 தான். 140 தானா? நான் தெரியுமா, மது பிரியர்கள் சங்க உறுப்பினரியா? யாரா வேணாரு? நான் மாசம் எவ்வளவு பேர் கட்டி கொடுக்குறேன் தெரியுமா? மினிஸ்டருக்கு மட்டுமே 60,000 கட்டி கொடுக்குறேன். எம்ஆர்பி ரேட்டுக்கு தர முடியுமா? தர முடியாதா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. கிளம்பு. எங்க பேசுற? சரக்கு மந்திரின்னு உங்களை தினமனத்துல போட்டு கேவலமா கிழிக்கிறாங்க. சரக்கா சாராயமா? சரக்கு இல்லாம ஏதுடா உலகம்? பூவில இருந்து மகரந்தத்தை எடுத்துட்டா வண்டுகளுக்கு எதிரா வாழ்வு? சரக்கு தான்டா சாம்ராஜ்யத்தையே தீர்மானிக்குது. மாநில ரெவன்யூ 2000 கோடி ரூபாய் கிடைக்குதுன்னா சரக்குனாலதான் வருது. ஜஹாங்கீர் என்று சொல்லக்கூடிய மன்னனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்துதான் சாம்ராஜ்யத்தை கைப்பற்றுறாங்க. சங்ககாலம் என்கிற தங்க காலத்திலேயே அவையும் அதிகமான சேர்ந்து குடிக்கலையா? வானும் மண்ணும் தோன்றிய காலத்திலேயே சரக்கும் தோன்றிடுச்சடா. மன்னண்ட யாசகத்துக்கு போற போதெல்லாம் அரிசியா கொடுத்தான், சரக்கு தான் கொடுத்தான். ஒரு அரசை இயக்கிறதே சரக்கு தான். மக்கள் உற்சாகமா இருக்கணும், மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணும், மக்கள் உல்லாசமா இருக்கணும். அதுக்கு தேவை சரக்கு.
டே புறம்போக்குங்களா, சரக்கு மந்திரியோட கேவலப்படுத்தாதீங்க. ஐயா ஐயா, நமக்கு ஆப் அடிக்கிற மாதிரி டிவில ஒரு நியூஸ் போகுது, வந்து பாருங்க ஐயா. நமக்கு யாருடா ஆப் அடிப்பான்? நமக்கு நாமே வச்சுக்கிட்டாதான் ஆப்பு. மதுப்பிரியர்கள் சங்கம் அரசுக்கு 10 கோரிக்கைகள் வைத்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான செய்திகளை தற்பொழுது பார்க்கலாம். வழக்கறிஞர் திருப்பதி தலைமையில் உருவாக்கப்பட்ட மதுப்பிரியர்கள் சங்கம் சார்பாக அரசுக்கு 10 கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அதில் ஒன்று, மது பாட்டில்களை எம்ஆர்பி ரேட்டுக்கு தருமாறு கேட்கப்பட்டிருந்தது. எம்ஆர்பி ரேட்டுக்கு மது பாட்டில்கள் தரப்படாததால் மதுப்பிரியர்கள் அனைவரும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மதுக்கடைகளுக்குள் நுழைந்து மது பாட்டில்களை அடித்து உடைத்து கடைகளை சூறையாடினர். சம்பவம் தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் தமிழகத்தில் ஆங்காங்கே போராட்டம் வெடிக்கும் என்றும் சும்மா விடுங்க. இந்த பூச்சாண்டிகளை நான் பயப்பட மாட்டேன். நாம எல்லாம் பாசாரத்துல புடுத்த புழுக்கள் விட்டுதல்லுங்க. இவர்களெல்லாம் முளையிலே கிளி எறியணும். சங்கம்பாங்க, அரசியல் கட்சிம்பாங்க, அப்புறம் நமக்கே கொடைச்சல் கொடுப்பாங்க. போன குடுற தீனா, எங்கடா இருக்க? A small boy came to play with his friend. யோ, நீ இந்த ரூம்ல போய் பாரியா? அங்க போய் பாரியா? உன் புருஷங்க. சார் என்ன சார்? ஏன் சார்? சார் ரூம்ல பாரியா? உட்காருமா. கேட்டுட்டே இருக்க, போயிட்டே இருக்கீங்க. என்ன சார் பண்ணாரு எங்க வீட்டுக்காரு? சார் 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 என்னடி இப்பெல்லாம் நம்ம பணக்காரங்களாயிட்டோம். 12 மணிக்கு தான் எந்திரிக்கணும். பெட் காஃபி மணக்கல கிட்ட வாடி மணக்கம் கிட்ட டேய் யாரா நீ? திறந்த வீட்டுல நாய் பூந்த மாதிரி பூந்திருக்க. ஏய், பொது அமைதிக்கு நீ குந்தக வேலை வச்சு மேல் இடத்துல இருந்து உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். வாரண்ட் இருக்கா? வாரண்டா? இதுல எல்லா எண்டும் இருக்குது. புடி இங்க பார், நான் வக்கீல் மட்டும் இல்ல, மது பிரியர்கள் சங்கத்தின் மாநில தலைவன். 1.5 கோடி பேர் உறுப்பினர்களா வச்சிருக்கேன். குடிகாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சங்கத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு தலைவன். நைட்டு பகலும் உழைக்கிற எங்களுக்கே சங்கம் இல்லடா போலீஸ். நீ ஆரம்பிச்சுக்கையா, நானா வேணாங்கிறேன். இங்க பார் போலீஸ், நீ லிமிட்டை தாண்டுற, நான் ஜட்ஜிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உன் ஜட்ஜி தான் உன்னை தூக்கிட்டு வர சொன்னாரு. வா, என் மேல கை வைக்கிறேன், நாடே கொந்தளிக்கும். தீவிரவாதி பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறீங்க. மேல சொன்னா எங்களுக்கு எல்லாம் தீவிரவாதி தான். போயா முடியா, எனக்கு நெஞ்சு வலி வர்ற மாதிரி இருக்கு. ஏற்கனவே 5 பிளாக் இருக்கு. வா வா, நான் எம்பிபிஎஸ்ல படிக்கல, எல்லா பிளாக்கையும் எடுத்து விடுறேன். சட்டியோட போட விட மாட்டேன். முட்டை குட்டியா உட்கார வைக்க போறேன். உனக்கு எதுக்கு சட்டி? வா ராஜா பண்றீங்க. மதுப்பிரியர்கள் சங்க தலைவரும் வழக்கறிஞருமான திருப்பதி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாக கூறி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் மதுப்பிரியர்கள் சங்க உறுப்பினர்கள் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எங்க மதுப்பிரியர் சங்க தலைவர் கேட்ட 10 கோரிக்கையை நிறைவேற்றாம எங்க தலைவரை கைது பண்றீங்க. எங்க தலைவரை உடனே விடுதலை பண்ணணும். அப்படி விடுதலை பண்ணல இந்த நாளே கொந்தளிக்கும். எங்க சங்க தலைவரை விடுதலை பண்ணலன்னா நாங்கெல்லாம் தீக்குளிப்போம். இந்த போராட்டத்தால் தமிழ்நாடு முழுவதும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடமாமல்லாம் வந்துடுச்சா? டாஸ்மாக்ல இருந்து கமிஷன் வாங்கியாச்சு. இவன் தானே அது? என்ன அமைச்சர் வீடே கோர்ட் ஆயிடுச்சா? இது போலீஸ் ஸ்டேஷன்னா இதான் போலீஸ் ஸ்டேஷன், இது கோர்ட்டுனா இதான் கோர்ட்டு. ஏய், இது கோவில்னா இதான் கோவில். எலும்பு திண்டுனா உனக்கு இங்கதான் எலும்பு திண்டு. சரி அப்ப நான் வரேன். இவன் தான் குடியார சங்க தலைவரா? மன்னிக்கவும் அமைச்சரே, மது பிரியர்கள் சங்க தலைவர். ஆகாத கோரிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன்டா குடியார மீண்டும் மன்னிக்கவும். ஆகாதுன்னு நினைச்சிருந்தா காந்திஜி சுதந்திரம் வாங்கியிருக்க முடியாது. ஒழுங்கா சங்கத்தை கழிச்சிட்டு அவர வேலையை பாரு. நானே 10 கேஸ் மாசம் தர்றேன். குடிக்கிறவங்களை வச்சு நீங்க அடிக்கிற கொள்ளையை தடுக்கத்தான் நான் சங்கமே ஆரம்பிச்சிருக்கேன். உன்ன மாதிரி கட்சியும் கொடியை மாத்திட்டு லம்பா தூக்கி கொடுத்து மந்திரியாகி மக்களை சுரண்டவன் நான் கிடையாது.
என்னை நம்பி வந்த மது பிரியர்களுக்காக உயிர் கொடுப்பனே தவிர நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன். அவன்தான் உயிரை மயிரன்ட்டார்ல, முடிச்சு விடு. சரிங்க ஐயா, அவர் தான் மதிப்பிரியராச்சே, மூச்சு முட்டை குடிக்க வச்சு மொத்தமா முடிச்சு விட்டுறேன். சொல்லாத செய்யி, நீதான் டிஜிபி. ஐயா தலைவரே, நல்ல பாரின் சரக்கு ஒரு 2 பாட்டில் இருந்தா கூட. இவன் திருந்த மாட்டான், தீ வச்சு கொடுத்துறாலும் திருந்த மாட்டான். எழுதிருப்பாங்க. கடையில சரக்கா தர்றீங்க, எல்லாம் அட்டி குடலெல்லாம் அந்து போயிருதியா? யோ வாயன்ற சரக்கு அடிக்கிற